அடுத்த லாக்டவுன் வரப்போதாமா இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா சூப்பரா தான் இருந்துச்சு. அந்த 12 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருக்க சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா பாக்குற வியாபாரத்தை அந்த பாஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுக்கு இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இது ஒண்ணுதாங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய டிராபேக். மார்க் மை வேர்ட், இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் வரும். பெட்ரோல் வந்து இல்லீகல் மக்களே, அதாவது சம்மர் டூர் பிளான் பண்ற மக்கள்லாம் தயவு செஞ்சு அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதை யோசிக்கிறப்ப எங்க ஒரு சித்திர திருவிழாலாம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னு மாட்டு வண்டியில எல்லாம் போயிருக்கேன். பைக்கை பார்த்து புடிச்சு போட்டாங்கன்னா அவ்வளவுதான், லாக் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போயிருவாங்க. நான் கேஸை விட்டுட்டு விறகடுப்பு மிட் லெவல்ல அண்ட் பெரிய லெவல்ல இருக்க கடைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரத்தான் செய்யும். எக்ஸம்ஷன் வந்துச்சுனால் கண்டிப்பா ஃபைனான்சியல் கிரைசிஸ் கண்டிப்பா வரத்தாங்க. இது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல லெசன். கண்டிப்பா பயந்துராதீங்க, பயப்பட வேண்டாம். பிசினஸ்க்கு எதுவும் ஆக போறது கிடையாது. இதுல நான் எப்படி போக போறேன் பணம் அதுன்னு முடியாது. சூப் கடையில சூப் குடிக்க போறேன் இதை காரணமா வச்சு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் ஏத்திட்டாங்க. டீ கடையில எல்லாம் போய் பார்த்தா 15 ரூபா டீ 17 ரூபா 20. இந்த நேரத்தில் இந்த அரசியல் கட்சி தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த எலெக்ஷனே இப்போ நம்ம பார்க்கத்தானே போறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது நம்ம பப்ளிக் மட்டும் தான், அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? இன்கேஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 2nd வீக் காலேஜோட எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த பீரியட்ல தான் வரும். ஏப்ரல் மே. இன்கேஸ் லாக்டவுன் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பிசினஸ் என்ன மாதிரி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், நம்ம பிசினஸ் எப்படி இருக்கும், இது போக நார்மலா நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் எனக்காக. ஸோ அந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் இது உங்களுக்கு சூட் ஆச்சு, இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே தயவு செஞ்சு உங்களோட பேராதரவு இன்னும் பெரிய லெவல்ல எனக்கு வேணும். அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் கொடுங்க. தப்பு என் சைடு இருந்துச்சுனாலும் மாத்திட்டு நான் கண்டிப்பா நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பேன் மக்களே. இல்லைங்க, அடுத்த லாக்டவுன் வரப்போதாமா, என்ன பண்ண போறீங்க? அந்த லாக்டவுன் என்னமோ ஓரளவுக்கு அப்படி கஷ்டம் அது இதுன்னு வந்தாலும் கொஞ்சம் ஜாலியா சூப்பரா தான் இருந்துச்சு. அதாவது அது மாதிரி ஒரு லைஃப் நம்ம கற்பனையே பண்ணி பார்த்திராத ஒரு லைஃப், சூப்பரான ஒரு லைஃப், அமைதியான லைஃப், சந்தோஷமான ஒரு லைஃப், நெருக்கடி இல்லாத லைஃப் கொஞ்ச நாளைக்கு அது நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. அதாவது யாருக்குன்னா பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகாதவங்களுக்கு, பெரிய பெரிய கடை வச்சிருந்து சூப்பரா நல்லா வாழ்ந்து லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர் பார்த்து சும்மா உட்காந்துருந்து எல்லாம் லாஸ் ஆகி அப்படி உட்காந்துருந்தாங்களோ அவங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருந்திருக்கும். ஓப்பனா சொல்லுங்க, சின்ன சின்ன கடை வச்சிருந்தோம், நார்மலா ஒரு கடை வச்சிருந்தோம், பெரிய கமிட்மெண்ட் இருக்காது, பெரிய கடைங்கப்பி இருக்காது, நார்மலா இருக்கும். அப்படின்றப்ப நம்மளுக்குலாம் ஏதோ ஓகே, அந்த 12 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருக்க சொல்லுவாங்க, 5 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும். அப்படின்றப்ப அந்த ஒரு நாள் ஃபுல்லா பாக்குற வியாபாரத்தை அந்த நேரத்துக்குள்ள பார்த்து கூட நிறைய பேர் கொஞ்சம் சந்தோஷமா சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியோட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படிலாம் இருந்துச்சு. அதனால அது ஒரு கனாக்காலம் நல்லா இருக்கும். ஆனா இந்த லாக்டவுன் உண்மையா சொன்னா லாக்டவுன்ல வந்து நிறைய பேர் அஃபெக்டா தான் ஆயிருந்தோம். ஆனா நம்மள வந்து ஈஸியா மீண்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து இன்னும் அதுல இருந்து மீளவே கிடையாது, பயங்கர லாஸ்ல போயிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு லாக்டவுன். ஆமா, ஃபர்ஸ்ட் வியாதியை கொடுத்து லாக்டவுன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா அவன் சண்டையை போட்டுக்கிட்டு அவனோட ஈகோ கிளாஸ்க்காகவும் நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி போறேன், என் ஊர் எனக்கு வேணும் நீ இதை வச்சுக்காத இப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட பகுமானத்துக்காக அவன் பவரை காமிக்கிறதுக்காக இங்க நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அண்ட் மக்களே, இந்த லாக்டவுன் டயத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அஸ் பிசினஸ் நம்ம பிசினஸ்க்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, எப்படி ரெடி ஆயிக்கலாம், வரக்கூடாது இந்த வாரம் நின்றணும்னு சொல்லி வேண்டிப்போம். பட் இன்கேஸ் இந்த வாரம் ஒரு வாரம் 10 நாள் அந்த கணக்குல நின்றுட்டாலுமே அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு கொஞ்ச நாள் அதோட இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும். அதை கூட சமாளிச்சிடலாம். ஆனா இன்னும் பயங்கரமா போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ரொம்ப நாள் நீடிக்காதுங்க, கொஞ்ச நாள் இருக்கும். பட் அது வரைக்கும் நம்ம எப்படி சர்வைவ் ஆகலாம். அதாவது இந்த லாக்டவுன் சொல்றது அந்த லாக்டவுனுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா தான் இருக்கும். இந்த லாக்டவுன் மெயினா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தாங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரமே அஃப்கோர்ஸ் பெட்ரோலை நம்பி தான் இருக்கு. பெட்ரோல் இல்லை அப்படின்ற பட்சத்துல கம்ப்ளீட்டா அந்த பொருளாதாரமே சீரழிஞ்சிரும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பொருளாதாரத்துல நம்மளோட பொருளாதாரம் தானே. ஒரு பொருளோட விலை உயர்வு எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலோட விலை கூடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்தோட ரேட்டும் கூட தான் செய்யும். அதாவது இவங்க போட போற லாக்டவுன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. காரு பைக்கு வச்சிருக்கவங்களாம் வந்து இனிமேல் வந்து அவங்க தனிப்பட்ட ஒருத்தருக்காக முக்கியமான விஷயம் இல்லாத பட்சத்துல அந்த காரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பைக்கை யூஸ் பண்ணக்கூடாது. 2 பேர் 3 பேர் மொத்தமா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இ பாஸ் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த லாக்டவுன் எப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துல 3 நாள் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் செயல்படும், பெரிய பெரிய வணிக வளாகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நிறைய ஆட்களோட வச்சு வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை புதன் வெள்ளி இந்த 3 நாள் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இந்த 3 நாள் மட்டும் ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. அண்ட் வண்டி நீங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இ பாஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். லாஸ்ட் டைம் கொரோனால கூட இ பாஸ் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஏன்னா பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. விலைவாசியும் ரொம்ப கூட்டிடவும் முடியாது. அவங்க கூட்டினாலும் வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து பெட்ரோல் இருக்காது. ஸோ மக்கள் ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன கடைக்காரங்க நம்மளுக்கு வந்து நீங்க ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்காண்டி எப்பயுமே நான் சொல்றாப்புல வந்து ஸ்டாக்கை எப்பயுமே டம்ப் பண்ணாதீங்க. ஸ்டாக் இருக்கும். நம்ம சமாச்சாரம் அழுகிற சமாச்சாரம் கிடையாது. நம்மளுக்கு இதுல ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் அப்படின்னு நான் என்ன அசியூம் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிரான்ஸ்போர்ட் நீங்க வெளியில போகக்கூடாது, நடமாட்டம் உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் எமர்ஜென்சி ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குலாம் வந்து உள்ளூர் கடைகளை தான் நம்பி இருப்பாங்க, உள்ளூர் கடைக்குள்ள தான் வருவாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம வியாபாரம் நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கமிட்மெண்ட்டை நிறைய எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட் மட்டும் ஜாஸ்தி இல்லாமல் எப்பயுமே வச்சிருந்தோம்னா எந்த ஒரு பிஸ்னஸும் சூப்பராக தாங்க போகும். நிறைய கடனை வாங்கி நான் இப்போ 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறேன்னா 5 லட்ச ரூபாவும் கடனை வாங்குறது, இல்லை 4 லட்ச ரூபா வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கடன்களை வாங்கி வாங்கி மாசம் மாசம் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன், தவணை கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப மெயினான விஷயம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தவணைன்ற விஷயம்லாம். ஸோ இப்படி நான் என்னோட ஃபைனான்ஷியலாக நான் இந்த மாதிரி ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி டயத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் பெருசா வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து பெருசா அடிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சமாளிச்சு போக முடியாது. இது ஒண்ணுதாங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய டிராபேக். மித்தபடிக்கு நம்ம பீஸ்ஃபுல்லா சூப்பரா வாழலாம். நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பட் ஃபேமிலி லெவல்ல வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அண்ட் பெட்ரோலை வாங்கி தயவு செஞ்சு யாரும் பதுக்காதீங்க, பதுக்க கூடாது. நிறைய பேர் வந்து பெட்ரோல் வந்து கேன்ல எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதாவது சண்டை ஆரம்பிச்சப்பே கேன்ல எல்லாம் வாங்கிட்டு போய் ஃபில் பண்ணி வச்சிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் ஓகே என்னடா இன்னும் பெட்ரோல் நல்லா தானே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து அந்த கண்ட்ரியோட எக்கானமியை பொறுத்து, நல்ல பெரிய வல்லரசா இருந்தா ரொம்ப நாளைக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ரொம்ப ஏழை கண்ட்ரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிற லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 5 நாள் 10 நாள் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பெட்ரோலா இருக்கட்டும், என்ன அத்தியாவசிய பொருளா இருக்கட்டும், அது இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு 20 நாளைக்கு எதா இருந்தாலும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்ப சொன்னாங்க? 20 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. நம்ம மக்கள்லாம் 20 நாளைக்கு முன்னாடியே கேன்ல எல்லாம் புடிச்சிட்டு வரது, பெருசு பெருசா டின்ல எல்லாம் புடிச்சிட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அதே எடுத்து யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மார்க் மை வேர்ட், இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் வரும். பெட்ரோலோட ஷார்டேஜா இருக்கட்டும், எல்பிஜியோட ஷார்டேஜா இருக்கட்டும், அடுத்தடுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஷிப்ல வந்துட்டு இருக்கு, அரேபியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஷிப்ல இருந்து வந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியா டெய்லி ஒரு ஷிப்பா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ரொட்டீனா வந்துட்டு இருந்ததுனால ஓகே. 20 நாளைக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் எந்த ஷிப்புமே வரல. ஸோ இந்த 19 நாள் 20 25 நாளும் இந்த கேப்ல விட்டுட்டாங்கன்னா அந்த நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டிய அளவு சுத்தமா காலியாயிரும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பிரச்சனையில மாட்டினாப்புல இருக்கும். பெட்ரோல் கண்டிப்பா கிடைக்காது. ஆனா அதுக்காக இதை சொன்னதுக்காக இனிமேல் நான் கேன்ல எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி வைக்கிறேன், பெரிய பெரிய பேரல்ல வாங்கி ஃபில்அப் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து இல்லீகல் மக்களே, அதெல்லாம் அஃபென்ஸ் தான். நம்ம ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி இனிமேல், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வாட்டர் பாட்டில் எல்லாம், இனிமேலும் கொடுக்க மாட்டாங்க வாட்டர் கேன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு லிட்டர் வாங்கி வச்சீங்கன்னாலும் பிடிச்சி வச்சுட்டீங்க, அதை யாராவது போட்டு விடுறாங்க மாட்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையாயிரும். நம்ம வண்டி டேங்குக்குள்ள போடு இருக்கு, அது வேற விஷயம். ஓகேங்களா, டேங்க்ல வேணா நம்ம ஓரளவுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வண்டியோட டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவோ, அது காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும், அதுல நம்ம வச்சுக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. மக்களை புரிஞ்சுக்கோங்க, கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. பெட்ரோலை இன்கேஸ் உங்க வண்டியில ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்க. எடுத்து இமீடியட்டா எடுத்து காலி பண்ணிட்டு நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணிட வேணாம் மக்களே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சம்மர் டூர் பிளான் பண்ற மக்கள்லாம் தயவு செஞ்சு இன்னொரு டைம் அதை யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மே மந்த் போறதுக்கு இப்பயே வந்து புக் பண்ணிடுவோம். ஒரு சில ஹோட்டல்ஸ், நான் இங்கிருந்து அங்க போறேன் சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட்டா இருக்கட்டும், அங்க ஹோட்டல்ஸா சரியும், நம்ம வெளியில போறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இப்பயே புக் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அந்த டயத்துல வந்து ரேட்டு கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு முன் யோசனை அந்த மாதிரி பண்ணுவோம். நல்ல விஷயம் தான். ஆனா அது இந்த நேரத்துல கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல இன்னும் இந்த கிரைசிஸ் என்ன ஸ்டேஜ்ல போய் நிற்கும் தெரியாது. நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி புக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த அந்த டயத்துல நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா யார்கிட்ட புக் பண்ணமோ அவங்க அந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிறனால அந்த அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுல ஒரு பிரச்சனை ஓடும், அது நிறைய இருக்கும். அதனால இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷன் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக பிளான்ல இருந்தேன், ஆனால் வந்து அதை ட்ரா பண்ணிட்டேன். நான் போஸ்ட்போன் கூட பண்ணலைங்க, நான் அதை ட்ரா பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா ட்ரா பண்ணிட்டேன். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஏன்னா போட்டுட்டு நம்ம நிறைய காசு போட்டு அந்த காசு நம்மளுக்கு லாஸ் ஆகி சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஃபேமிலியோட ஒரு நல்ல
வெக்கேஷன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே லோக்கலில் என்ன இருக்கோ அங்கிட்டு போயிட்டு வந்துக்கலாம். நம்ம ஊர்லேயே நடந்து போகிறது வைக்கிறது இதெல்லாம் யோசிக்கிறப்ப எங்கள் ஊர் சித்திரை திருவிழாலாம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ ஏன்னா சித்திரை திருவிழா வந்து நிறையா வந்து பைக்கு கார் கூட வராது, பசங்க பைக் அதுன்னு சொல்லிட்டு தான் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் இதெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த காலம் மாதிரி நாங்கள் போன காலகட்டம் நான்லாம் 80s தாங்க. அப்போல்லாம் வந்து திருவிழா டயத்தில் வந்து என்னோட தாத்தா பாட்டி கூட வந்து மாட்டு வண்டியிலலாம் போயிருக்கேன். மாட்டு வண்டி, டயர் வண்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 மாடு வச்சு டயர் வண்டின்றது இரும்புலேயே பண்ணி அந்த மாதிரி இருக்கிறது பெருசாக இருக்கும். மாட்டு வண்டி இருந்தது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு லைஃப், செம்மையான லைஃப். எத்தனை பேர் அந்த காலகட்டத்தில் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அனுபவிச்சிருக்கேன். அது ஒரு சூப்பரான டைம். ஸோ அந்த மாதிரி மாட்டு வண்டிலாம் இனிமேல் கிடையாது. வேணா நடந்து வேணா எங்கள் சித்திரை திருவிழாவை பார்க்க நாங்கள் போயிட்டு வரலாம், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு ஏதோ போயிட்டு வரலாம். பைக்கை பார்த்து பிடிச்சி போட்டாங்கன்னா அவ்வளோதான், லாக் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு மறுபடியும் போய் நம்ம எடுத்து வந்து பேப்பர் அது இது ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்து எடுத்து வரக்குள்ள நிறைய பிரச்சனை ஆயிரும். ஸோ 2 வீலர் 4 வீலர் எதாக இருந்தாலும் இ-பாஸ் இன்கேஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுனால் இ-பாஸோட பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பாருங்களேன், காசு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம உலகமே வந்து ஈவிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இதுதாண்டா சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஈவி பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேஸை விட்டுட்டு விறகடுப்பு, கண்டிப்பாக விறகடுப்புலாம் போக முடியாது. இந்த காலத்தில் யாருக்குமே தெரியாது அது எப்படி விறகடுப்புலாம் பற்ற வைக்கிறது, என்ன மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட என்னோட ஒய்ஃப் வந்து தெரியாது. விறகடுப்புல வைக்கிறப்ப அந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் செம்மையா இருக்கும். ஸோ நான் விறகடுப்புல நான் போய் வச்சு எனக்கு தெரிஞ்ச முறையில் எங்க அம்மாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட முறையில் விறகடுப்பை வச்சு அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வர வச்சு பிரியாணி பண்ணுவோம். ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது, நிறைய பேருக்கு அதுக்காக வந்து நான் உங்களை விறகடுப்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு, அதையும் வந்து அந்த மாதிரி இருக்குது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. கேஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரேரான அக்கேஷனில் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குல்லங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. அது எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கிராமத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், நம்ம என்னதான் வண்டி ஓட்டு போகிறோம், நம்ம உள்ளூருக்குள்ள தான் இருக்க போகிறோம், வெளியிலேயும் போக கிடையாது. அண்ட் இன்கேஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் நம்ம கடையை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நான் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் என் வண்டியில் போய் தான் நான் ஷாப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற இது இருந்துச்சுனால் நம்ம ஷாப்பை ஓப்பன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மிட் லெவல்ல அண்ட் பெரிய லெவல்ல இருக்க கடைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரத்தான் செய்யும். இல்ல அந்த டயத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இந்த லாக்டவுன் இருந்தாலுமே ஆல்டர்னேட் டே போக அந்த செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி டயத்துல பஸ் போயிட்டு இருந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க உங்க பிசினஸை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் வந்துச்சுனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது கூட்டம் இன்னும் பயங்கரமா ஆக செய்யும். கண்டிப்பா ஃபைனான்சியல் கிரைசிஸ் கண்டிப்பா வரத்தாங்க செய்யும். ரொம்ப கஷ்டம் இருக்காது. அந்த கொரோனா டயத்துல வந்து லாக்டவுன் டயத்துல எல்லாம் நிறைய நோய்வாய்ப்பட்டு பயத்துல வாழ்ந்து நிறைய உறவுகள் எல்லாம் இழந்திருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. பட் இது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல லெசன் நம்ம கத்துக்கிறதுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு சூப்பர் லெசன். இந்த காலகட்டத்திலே எப்படி நம்ம வாழ்ந்துக்கலாம், மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கா ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன், அவன் எடுக்கிற முடிவை நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கணும். நம்மளுக்கு சாதகமா அமைதோ இல்லையே, நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கலாம். ஸோ நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க. கண்டிப்பாக பயந்துடாதீங்க, பயப்பட வேண்டாம். பிஸ்னஸ்க்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நானே வந்து இப்போ தான் ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு, நல்லா போகுது. டெய்லி எனக்குலாம் டிரான்ஸ்போர்ட் இருந்தே ஆகணும், இல்லாட்டினா எனக்கு கஷ்டம். பட் இட்ஸ் ஓகே. ஆல்டர்னேட் டேன்றப்ப அதைத்தான் நம்ம யோசிக்கணும். எவ்வளோ ஐயோ இதில் நான் எப்படி போக போகிறேன் பண்ணோம் அதுன்னு முடியாது. ஸோ ஆல்டர்னேட் அதில் நம்ம என்ன மாதிரி பயணிக்கணும். வரக்கூடாதுங்க இந்த லாக்டவுன், ஆனால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அதை நம்ம சரி பண்ண பார்த்துக்கணும். இன்கேஸ் இந்த சுச்சுவேஷன் எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு இருந்தாலுமே இதெல்லாம் வந்து சரியா வர்றதுக்கு அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஒரு மாசம் கூட ஆகலாம், 2 மாசம் கூட ஆகலாம், இல்லை 15 நாள் 2 வாரத்துக்குள்ள சரியாகலாம். ஏன்னா அந்த பேக்கப் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே எல்லாமே இயல்பு நிலைக்கு மாற ஆரம்பிச்சிடும். என்ன நம்ம மனசப்பாய உலக இந்த காலகட்டத்தில் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் நான் காலையில ஒரு சூப் கடையில எப்பயுமே வந்து நம்ம ஊர்ல சூப் 15 ரூபா தான் தெரியும் மக்கள் உங்களுக்கு. சூப் கடையில சூப் குடிக்க போறேன், இதை காரணமா வச்சு 15 ரூபால இருந்து 20 ரூபா ஏத்திட்டாங்க. டீ கடையில எல்லாம் போய் பார்த்தா 15 ரூபா டீ 17 ரூபா 20 ரூபா எல்லாம் ஏத்திட்டாங்க. இது ஏத்துறீங்க சரி, கேஸ் விலை கோடிச்சு ஏத்திட்டீங்க சரி, அதெல்லாம் அடுத்து நார்மல் ரேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இறக்குவீங்களா? அதுதான் பண்ண மாட்டீங்க. மக்களை இந்த நேரத்தில் இந்த அரசியல் கட்சி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எலெக்ஷன் டைம் போய் ஓட்டு கேட்க போகிற டயத்தில் அவர் போகிற ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 100-200 பேரை கூட கூட்டு போவார். இத்தனை வண்டி முன்னாடியும் பின்னாடி அவங்களாம் வரும். ஸோ இங்கே இ-பாஸ் எப்படி எடுக்க போகிறாங்க, எப்படி அவங்க டார்ச்சர் சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம். அந்த எலெக்ஷனே இப்போ நம்ம பார்க்கத்தானே போகிறோம்.
நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது நம்ம பப்ளிக் மட்டும்தான், அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? இன்கேஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் எக்ஸாம் அஃப்கோர்ஸ் ஸ்கூலுக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏப்ரல் 10க்குள்ளேயே. அண்ட் காலேஜோட எக்ஸாம்ஸ்லாம் அந்த பீரியடில் தான் வரும், ஏப்ரல் மே மந்த் 2 மாதம் கூட வரும். ஸோ ஒருவேளை அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் முன்னாடி கொரோனாவில் அந்த மாதிரி வீட்டில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள். அதாவது இந்த ஒரு 2 மாதம் கொஞ்சம் நல்லா தான் போகும், காரசாரமாக போகும். இந்த நேரத்தில் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு 2 டிக்கெட்ஸை நானாக கேன்சல் பண்ணிட்டேன். வெளியூருக்கு நான் புக் பண்ணியிருந்த ஒரு 2 டிக்கெட்டு நானே ரொம்ப நாள் கழிச்சு டிக்கெட் போட்டிருந்தேன், அதையும் கேன்சல் பண்ணி விட்டேன், வேறு வழி இல்லை. ஸோ அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். தட்ஸ் ஆல் மக்களே, அடுத்து பயணிப்போம். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை பேசுவோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ.